சமீபத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் அப்படிங்கிற 26 வயது இளைஞர் போலீஸாரால் அடித்து கொல்லப்பட்டார் இல்லையா? அந்த விஷயத்துக்காக தமிழக அரசு அவங்க குடும்பத்துக்காக சில உதவிகள் பண்ணாங்க. அதில் 3 சென்ட் வீட்டுமனை பத்திரம் மற்றும் அவங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன அஜித்குமாருடைய சகோதரர் நவீனுக்கு ஆவின் நிறுவனத்தில் ஒரு வேலை கொடுத்தாங்க. இப்போ அவருடைய தம்பியான நவீன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அதாவது அரசு பணி பார்த்தீங்கன்னா நான் இருக்க இடத்துல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கு. நான் டெய்லி போயிட்டு வர்றதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போறதுக்கும் வர்றதுக்கும் மொத்தம் 4 மணி நேரம் ஆயிரும். வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய என்னுடைய அம்மாவுக்கு நான் ஒரு பக்கத்துல இருந்து பார்த்துக்கிற முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டு மனை பத்திரம் கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டு மனை பத்திரம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ தூரத்தில் காட்டு பகுதியில் தண்ணீர் வசதி கூட இல்லாத 2000 ஒரு 4000 6000 ரூபாய் வரைக்கும் தான் விலை மதிப்புள்ள ஒரு 3 சென்ட் நிலம் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு திருப்தி அளிக்கவே இல்லை. தயவு செஞ்சு அந்த வீட்டு மனை பத்திரத்தை வேறு இடத்துக்கு மாற்றித்தாங்க. அதே மாதிரி என்னுடைய அரசு பணி, நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை, இந்த அரசு தமிழ்நாடு அரசு கொடுத்த வேலையை வேற இடத்துக்கு மாற்றி கொடுங்கிற விஷயத்தை முன் வச்சிருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரியும் அவங்களுக்கு ஒரு ஏதாவது பதில் சொல்லவே இல்லையா? ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சு நேற்று செய்தியாளர் கூடத்தில் நவீன்குமார், அஜித்குமாருடைய தம்பி நவீன்குமார் அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. மீண்டும் ஒரு தகவல்களுடன்